விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்விப் பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் பெரியகுளம் உட்கோட்டம் உட்பட்ட கடமலை, மயிலை ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வருசநாடு, கண்டமானூர், மேகமலை வனச்சரக பகுதிகளில் கண்டமானூர் ஜமீன் காலம் தொட்டே பாரம்பரியமாக பல பகுதிகளில் மலைவாழ் மக்கள் விவசாயம் செய்து வருகின்றனர். இதில் தும்மக்குண்டு, மேகமலை, முருக்கோடை, சிங்கராஜபுரம், வருசநாடு, தங்கமால்புரம், நரியூத்து, முத்தாளம்பாறை, மயிலாடும்பாறை, பாலூத்து, பொன்னம்படுகை, குமணந்தொழு, மந்திரக்கலை, மூலக்கடை, கடலமலைக்குண்டு ஆகிய 14 ஊராட்சிகளில் சுமார் 98 கிராமங்களில் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக சுமார் 5000 குடும்பங்கள் மலைவாழ் மக்களாக அங்கே வசித்து வருகிறார்கள். 1919ஆம் ஆண்டில் கண்டமனூர் ஜமீன் காலத்திலேயே விவசாயத்திற்காகவும், விவசாய கூலியாகவும், ஆடு மாடு மேய்ச்சலுக்காகவும், சிறு வன மகசூல்களை சேகரிப்பு போன்ற தொழில்களை மையமாக வைத்து மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். இதில் பல மக்கள் ரேகை சட்டத்திற்கு பயந்து இப்பகுதியில் குடியேறி உள்ளனர். அவர்களுக்கு செம்பு பட்டா கண்டமனூர் ஜமீனால் வழங்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் 1972ஆம் ஆண்டு இப்பகுதியில் சர்வே செய்து பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து விவசாய நிலங்களுக்கும் குடியிருப்பு பகுதிகளுக்கும் இன்று வரை பட்டா வழங்கப்படாமலேயே உள்ளது. இந்த நிலையில் 1978ஆம் ஆண்டு சர்வே எண் 280, 1075, 907/2, 146, 432, 564 ஆகியவற்றை தற்காலிக வன நிலமாக ஒதுக்கி வனத்துறைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அன்றிலிருந்து வனத்துறையின் நெருக்கடி ஆரம்பித்தது. இருந்தாலும் கூட தமிழக அரசு சாலை வசதி, போக்குவரத்து வசதி, குடிநீர் வசதி, மருத்துவ வசதி, பள்ளி கட்டிடங்கள், சமுதாய கூடங்கள், ரேஷன் கடைகள், மின் வசதி போன்ற அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்துள்ளது. மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும், மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும், மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியை அரசி பட்டியாக மாற்றியது அனைவருக்கும் நன்றாக தெரியும். மேலும் இந்த பகுதியினுடைய மக்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க உரிமை பெற்றவர்களாக இருந்து வருகிறார்கள். இந்த நிலையில் 2009ஆம் ஆண்டு இப்பகுதிகளை மக்களிடமும் மக்கள் பிரதிநிதிகளிடமும் கருத்து கேட்காமல் எந்த ஒரு ஆலோசனை கூட்டமும் நடத்தாமல் காப்பு காடாக அறிவிக்கப்பட்டது. அன்றிலிருந்து வரத்துணையின் நெருக்கடி அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் 2021ஆம் ஆண்டு இப்பகுதியை ஸ்ரீவில்லிபுத்தூர், மேகமலை புலிகள் சரணாலயம் என்று அறிவித்து மேலும் இம்மக்கள் மீது தொந்தரவு மற்றும் நெருக்கடிகள், அடிப்படை வசதிகளுக்கு முட்டுக்கட்டை போட்டு ஏற்கனவே அனுபவித்து வரும் வசதிகளையும் தடை போட்டு சாலை வசதி, மின் இணைப்பு வசதிகளுக்கு வனத்துறை தடையாக உள்ளது. 5000 குடும்பங்கள் நேரடியாக பாதிக்கப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் 29/5/2026 அன்று உச்சநீதிமன்றம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் சரணாலயத்தை உள்ளடங்கிய பகுதிக்கு தீர்ப்பை வழங்கியுள்ளது. இந்த உத்தரவு மலை கிராம மக்களின் மத்தியில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதில் அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறுத்தும் உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த தீர்ப்பில் பாரம்பரியமாக வாழும் மலை கிராம மக்களின் உரிமை வழங்கும் வன உரிமை சட்டம் 2006ஐ பொருட்படுத்தாமல் விட்டுவிட்டது. ஆகவே 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழும் மலைவாழ் மக்களுக்கு 2006 வன உரிமை சட்டத்தின்படி உரிமை பட்டாக்கள் வழங்க வேண்டும். தேனி மாவட்டத்தில் வன உரிமை சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்தி குழு அமைத்து கோரிக்கை மனுக்களை பெற்று ஆய்வு செய்து உரிமைகளை வழங்க வேண்டும். ஆகவே தமிழக அரசு அதுவரை கொள்கை முடிவெடுத்து இந்த தீர்ப்பின் மீது மறு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் அந்த பகுதியில் இருக்கின்ற பொதுமக்கள், மலைவாழ் மக்கள் அரசனுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எங்களுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய அனுமதியோடு அங்கே பொதுமக்கள் நடத்திய அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொள்வதற்கு அனுமதி அளித்து
அந்த பகுதியில் இருக்கின்ற கழகத்துடைய நிர்வாகிகள் அதில் கலந்து கொண்டு அரசனுடைய கவனத்தை ஈர்த்தார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தீர்ப்பின் மூலமாக 4601 நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி 5072.653 ஹெக்டேர் நிலப்பரப்பை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் என்று உச்சநீதிமன்றத்தினுடைய சிவில் மேல் முறையீட்டு மனு எண்கள் 6395, 6397/2005 மூலமாக தீர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த தீர்ப்பின் மூலமாக அந்த பகுதி மக்கள் பாதிக்கக்கூடாது என்று பல்வேறு போராட்டங்களை அந்த மக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே மேற்படி இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் என்று கூறி வனத்துறையினரால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு உச்சநீதிமன்றத்தில் வழங்கிய தீர்ப்பின் மீது மறு சீராய்வு மனுவை மாநில அரசு தாக்கல் செய்து இப்பகுதியில் வாழும் 5000 மலைவாழ் ஏழை குடும்பங்களின் உரிமைகளையும் அவர்களின் உடைமைகள் மற்றும் விவசாய நிலங்களையும் பாதுகாத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அரசினுடைய கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன்.